மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராதா வீட்டிலேருந்து எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அம்மா எப்போவுமே நான் வீட்டுக்கு போனேன்னா அம்மா எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போடலாம். அது எவ்வளோ தெரியுமா? 280 compra. Bapak order sudah nih. அது மட்டும் பார்த்தீங்களா? எங்கள் அப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கின்னு வந்திருக்காரு. காண்டாம் இருக்கிறதுக்கு. யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வாங்கின்னு வந்தாரா மம்மி? बापा इटा आनी चाहिए ना राधा आसुची इधे आमरी पाई आस्ता था 500 पाई मु कहि देली बापा को आइ था तरकारी दिना था तेमे जोठु आइलो मु फोन करी कहिली बापा को आनिया तो मु आसी आनी चाहिए ना கேட்டுக்கோ. இப்போ என்ன சொன்னாங்க நான் வந்தேன் தாண்டி வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்துக்கோமா, நம்ம 2 பேர் சேர்ந்து 1/2 கிலோ சாப்பிட்ணும். அப்போது அதை அம்மா இப்போ செய்ய போகிறாங்கங்க. செய்யறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது செஞ்சுட்டு என்னாடி சாப்பாடாடி? எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். எங்கள் அம்மா இந்த ஊர் சாப்பாடு சாப்பிட போகிறாங்கோ. எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்டல, இப்போ வா. நான் என்ன சொன்னேன், அங்கே மட்டும் எல்லாம் விதவிதமாக பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டேடி, ஏண்டி ஒரு நாள் கூட இப்போ செய்யலைன்னல்ல. வா இங்கே வா, நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி கையாலேயே பிச்சு போடுறாங்க பாருங்கள். செய்யட்டும், செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க, மேடம் கிளம்பிட்டாங்க. வைக்க தெரியுமா? நான் வைக்கக்கூடாது உனக்கு. எங்கள் அம்மாவை அழ வச்சுட்டாங்க இந்த பொண்ணு. இல்லைங்க, அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. இங்கே அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அழுகுறாங்க. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எங்கள் அம்மா கையில் வளையல பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. கிளம்பியாச்சுங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கிளம்புறோம். எங்கள் அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அழ வச்சுட்டு போகுது. கந்தி பொண்ணு அசிவோ பார்க்குற அந்த பொண்ணால் தான் அழுகுறாங்க. எங்கே அது ஒளியுது பார்த்தீங்களா? சரி, ஓகே, பாய்ங்க, கிளம்பியாச்சு. அம்மா போகலாமா? ஹாப்பியாக போகிறாங்க. ஆனால் முன்னைக்கு இப்போக்கே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எங்கள் அம்மா தாங்க பாவம். நேற்றெல்லாம் நான் உடம்பு முடியாமல் வந்தேன், இன்றைக்கி எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க. சாரிம்மா, நிறைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் நேற்றே வீட்டுக்கு போயிருந்தோன்னா மாத்திரை போட்டு படுத்திருப்பாங்க. எனக்காக அம்மா வந்தாங்க. சரி போகலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா. வந்துட்டு நைட்டெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக முடியலை. போனோடனே பாவம் டீ போட வச்சுட்டேன். இல்லைங்க, எனக்கு டீ வேணும்.
எனக்காக அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடாது சார் நான் வீட்டுக்கு வந்து வேலை வாங்குறேன் அப்படின்ட்டு நாம ஏதாவது வாய் வேற நம்ம வேற சும்மா இருக்க மாட்டேன். நாம ஏதாவது ஒரு சொல்ல போய் அது வேறு மாதிரி போய் அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் முறுக்கச்சி வந்து மீஷோவில் வாங்கியிருக்கோம் முறுக்கு சுடுறதுக்காக. இப்போ ஆமாம், இப்போ ராதாக்கு நான் சுட மாட்டேன், அம்மா சொல்லிட்டாங்க அரிசி அங்கே இருக்குது பையில் அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சிடம்மான்னாங்க. அது கூட உளுந்தெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுன்ட்டாங்க. இதுல டிஃபரன்ஸா வரும் தானே. ஆமாம், நீ அதுக்கு முன்னாடி டீயை போடு இருக்குது இல்லை உள்ள டீயை போடுறி வச்சுட்டு வைடி. அவன் டியூஷனுக்கு போகணும். சார் வந்து அங்கே கிளம்பி டியூஷனுக்கு போகிறதுக்காக உட்காந்துருக்காரு. அவங்க சித்தி டீ போட்டு கொடுத்தா தான் குடிச்சிட்டு போவாராம். இந்த வடிகட்டுறாங்க எங்கள் 3 பேருக்கு தான். அம்மாவுக்கு இல்லை டீ. அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்களை எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு தூங்குனாங்க. ஹரி டீ குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்பு. சித்தி வந்துட்டாலே ஹாப்பியா? எதுக்கு சித்தியை கூப்பிட்டு வரணுன்னா? நான் வேணும்னு சொன்னேன் முந்த நேரத்துங்க இது நைட்டுக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்கோம் 9 மணிக்கு மேலே. நேற்று தான் 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா சித்தியை கூப்பிட்டு வாங்கம்மா, நான் சித்தியெல்லாம் கூப்பிட்டு வரப்போ இல்லைம்மா நீ கூப்பிட்டு வாங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்றான். வந்த உடனே அதுவும் அங்கே நான் சொன்னேன் சித்தி அவன் பேக்கை பார்த்துட்டு கேட்டா இது சித்தி பேக்கு தானே. இல்லைடா நம்ம துணி வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கோண்டா நம்பரு. அப்புறம் அவன் நம்மளை ஏன் சித்தியை கூப்பிட்டு வரல வீட்டுக்கு வாடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன்னா அப்புறம் ஒன்று அவன் அங்கே பார்த்துட்டான். நான் இங்கே இருந்த சாவியாச்சும் கூப்பிட்டு வரல. சாவியே அவங்க வீட்டில் தாண்டி இருந்தது. அவர் அங்கே சொன்னல அங்கே எடுத்துக்கிறேன் அவர் கரெக்டாக எடுத்துக்கிறேன். டீ குடிக்கிறியா? குடிக்கலாம் வாங்க எல்லோரும் டீ குடிக்க வாங்க கூப்பிடு. நீங்கள் வாங்க 3 கிளாஸ் இருக்குது டீ குடிக்கலாம். ஹாய்ங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல ராதா வீட்டுக்கு. அப்போ வந்து அங்கே என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத காட்டலை. சீக்கிரமாகவே போயிட்டு நான் வந்து சீக்கிரமாகவே போயிட்டு ஒரே ஒரு நாள், அதாவது இன்றைக்கி போனேன், இன்றைக்கி நைட்டு இருந்துட்டு மறாத நாள் காலையிலே கிளம்பிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால சீக்கிரமே கிளம்பிட்டேன். அதே மாதிரி நான் சொல்லிட்டுமே போகல, அதுதான் ஒரு இதுவாகிடுச்சு. இப்போ வந்து அம்மா வீட்டில் இருந்து எனக்கு எப்பவுமே என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தேன். இது வந்து உளுந்து, அதுவும் ரொம்ப அவசரப்பட்டாங்கன்றதுனால ஆமாம் அதனால சரியாகவே இந்த வாட்டி அம்மா கொடுக்க முடியல. இல்லைன்னா ஊறுகாய் பொடி இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அம்போ இருந்துச்சு, அது கேட்டிருந்தாச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. மறந்தாச்சு. நான் அதுவே யோசிங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுக்கு அம்மா மாங்காய் ஊறுகாய் கொடுத்தானு. மாங்காய் ஊறுகாய் பண்ணல அவங்க, மாங்காய் வெறும் வத்தல் மாங்காய் வத்தலையே கொடுத்தானுட்டு. ஆனால் இருக்குது, போன வாட்டி கொடுத்தாச்சுருக்கேன், என் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் உளுந்து இது நல்லா மாவாகுது இல்லைம்மா? அப்படியே அங்கே அப்புறம் எப்படிமா இருக்குது இந்த இதுவே? நல்லா தான் இருக்குது, நல்லா மாவாகுது. இது வந்து நல்லா மாவாகுது. அதனால எனக்கும் இது நிறைய தான் கொடுத்தாங்க. நாங்கள் ஊற வச்சாச்சு வடைக்கில. எனக்கும் அவங்களுக்கும் சேமாக தான் எனக்கும் கொடுத்தாச்சாங்க அம்மா. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். பைய பாருங்க, இது தமிழ்நாட்டில் இது நம்ம சாரீ எனக்கு வேறவங்க சாரீ கொடுத்தாங்கல்ல அதில் இது பண்ணது பிடுங்கிருன்ட்டு இது பண்ணது. எறும்பில் இது நல்லா இருக்கும். மிக்ஸ் மிக்சர் எல்லாமே ஸ்வீட்டு காரம் எல்லாமே கலந்து இருக்கும். அதனால வந்து இந்த மிக்சர் இது 1 டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் கூட தேங்காது. அதுக்கப்புறம் எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு புடவை இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி எனக்கும் அம்மாவுக்குமே புடவை வச்சு கொடுத்தாங்க. உல்டா இருக்கு பாரு. நல்லா இருக்குங்களா இந்த புடவை? எப்போவுமே சரி புடவை இல்லாமல் எனக்கு அனுப்ப மாட்டாங்க. அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் அம்மா வீட்டுக்கு போனால் துண்டு வாங்கிட்டு வருவேன். ஏன் சொல்ல, அம்மா வீட்டில் துண்டு நிறையா இருக்கும். அதனால் வந்து துண்டு 2 உனக்கு ஒன்று எனக்கு
மண்டே உடைச்சிடும். எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. நீங்கள் அங்கேயே சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போனேன். சொல்லியிருந்தா நிஜமாவே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இருந்தது எடுத்துட்டு வந்திருக்கலாம். நிஜமாமா எதை கேட்குற நிலைமையில இருந்தேன். ஆமா அது என்னவோ. சரி என்கிட்ட இருக்கிறது எடுத்துக்கோ. இல்ல இல்ல உனக்கு தேவையில்லை. ஒன்று எடுத்துக்கோ, நான் நெக்ஸ்ட் டைம் யாராவது போனாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். துண்டு வந்து 2 எப்பவுமே ராதா கூட கேட்டு. ஆமா ராதா கூட கேட்டு பாருங்க. நான் எப்பவுமே அங்க போனேன்னா துண்டு எடுத்துட்டு வருவேன். துண்டுல நல்ல பெருசா அந்த பக்கம் காட்டி அவங்க தாண்டி பிரிச்சு பாக்குறாங்க. நம்ம பக்கத்துல அவ்வளோ பெருசா. ஆமா இது இன்னும் காட்டன், அது ரெண்டுமே பியூர் காட்டன். அது தண்ணியில போட்டா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஆயிடும். இது இந்த துண்டு நான் வச்சுக்கணுமாங்க, இந்த துண்டு அவங்களுக்கு வேணுமாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பேரும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் நான் கேட்டேன்னா ஒரு நாளும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா, இது வந்து நம்ம மேடம் வந்து போன வாட்டி போகிறப்போ அது கூட ஞாபகமாக இருக்கட்டும் என்கிட்ட. இந்த வாட்டி துவச்சி அம்மா கொடுத்தாங்க. அது இதுன்னு நான் சொன்னேன். அதான் அது இதுன்னு தெரிஞ்ச உடனே அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அடிக்கிட்ட கொடுன்ட்டு. இருக்கட்டு போ. ஆனா இப்போ அந்த அம்மா எடுத்துட்டு போறாங்க. அது சரி எடுத்துட்டு போ, பத்திரமா துவச்சி தான் வச்சு. அது இது எல்லாம் நீ மூஞ்சி எல்லாம் துவச்சின்னு வந்தல்ல. இருக்கட்டும் விடுங்க. அப்போ என்ன வாசனை காதல் காதல். இந்த காதல் கன்றாவி தான் வேணான்றது. ராதா அதை எடுத்துட்டு போறேன்னா போட்டு போட்டா எடுத்துட்டு போ. இங்க பெரிய இது கொடுத்துட்டு போனா போட்டுன்னு வேற கொடுத்துருக்காங்களாமா. சரி ஓகே, இப்போ புடவை நாங்கள் அழகு போகிறோம். பெருசாக இருந்தால் அம்மா எடுத்துட்டு போவாங்க, சின்னதாக இருந்தால் பொண்ணு யூஸ் பண்ணிப்பேன். 2 அம்மாவுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும்.